ஒரு நாள் நைட் டைமில் ஒரு டெலஸ்கோப் வானத்தை ரொம்ப ரொம்ப டீப்பாக பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா கேலக்சிக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட யாராலும் இதுக்கு முன்னாடி கவனிக்கப்படாத ஒரு மங்கலான வெளிச்சம் ஒன்றா பார்த்துருக்கு. அது ஒரு சாதாரணமான ஒரு நட்சத்திர கூட்டம் மாதிரி தெரியல. அது ஒரு முழுமையான கேலக்ஸி மாதிரி இருக்குது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய சில முக்கியமான வெளிச்சம், அதுக்கான தரவுகள் இவ்வளோ சின்ன கேலக்ஸிய இன்னும் யாரும் ஏன் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. அதை விட ஆச்சரியமான கேள்வி, நம்ம யூனிவர்ஸில் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய கேலக்ஸி ரொம்ப வருஷத்துக்கு உயிரோடு இருக்காது. அது சீக்கிரமாக அழிஞ்சிடும். பட் இந்த ஒரு கேலக்ஸி மட்டும் எதுக்காக இத்தனை வருடங்கள் உயிரோடு இருக்குது? இது சஸ்டெயின் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற பிற கேள்விகள் விஞ்ஞானிகளுக்கு முன்னாடி வந்து வந்து போகும். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, டார்க் மேட்டர் பற்றின பல உண்மையான வலுவான சாட்சிகள் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஆழமாக பார்த்தோம்னா, இந்த குட்டி கேலக்சிக்குள்ளே நம்ம யூனிவர்ஸுடைய பழங்கால பல உண்மைகள் மறைஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த சின்ன டுவார்ஃப் கேலக்சியை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். நம்ம நைட் டைம் வானத்தை பார்க்குற போது பெரிய பெரிய கேலக்சிஸ் ஃபஸ்ட்டே நம்மளுடைய கவனத்தை கோடிக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் மில்கி வே கேலக்சி, ஆண்ட்ரோமேடா மாதிரியான மிகப்பெரிய கேலக்சியாக இருக்கும். ஆனால் விஞ்ஞானிகளுடைய பார்வைக்கு பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த மிகப்பெரிய கேலக்சிஸ் மட்டுமே முக்கியம் கிடையாது. அதை சுற்றி ரொம்ப ரொம்ப அமைதியாக யாருக்கும் தெரியாத அளவுக்கு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன கேலக்சி, மங்கலான டுவார்ஃப் கேலக்சி, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேலக்சியை உங்களுக்கு தெரியும். காரணம், சின்ன கேலக்சிகள் தான் பிரபஞ்சத்துடைய ஆரம்ப கால வரலாறை இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெரிய கேலக்சினா எக்கச்சக்கமான கேலக்சிஸ் ஒன்று சேர்ந்து அது ஒரு கேலக்சியாக மாறி இருக்கும். அது எக்கச்சக்கமான மோதல்கள் அதில் ஏற்பட்டிருக்கும். பட் சின்ன கேலக்சியில் எந்த மோதலும் பெருசாக ஏற்பட்டிருக்காது. அதனால் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் எந்த விதமான மாறுதல்களும் ஏற்படாமல் இருந்திருக்கும். அதனால தான் வானியலாளர்கள் பல ஆண்டுகளாக ஆண்ட்ரோமேடா கேலக்சியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மங்கலான வெளிச்சத்தை ரொம்ப டீப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்க. பூமியிலிருந்து சுமார் 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பைரல் கேலக்சி மட்டும் கிடையாது. மில்கி வே மாதிரி அதை சுற்றியும் பல சின்ன சின்ன சேட்டலைட் கேலக்சிஸ் இருக்கிறதையும் நம்ம நீண்ட காலமாக நம்பிட்டு இருக்கோம். ஆனால் கம்ப்யூட்டர் மூலியமாக மாடல் அதை சிமுலேஷன் பண்ணி பார்க்கும்போது டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கும் இன்னும் ஒரு இடைவெளி இருக்குது. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்ததை விட இன்னும் பல கண்ணுக்கு தெரியாத மங்கலான டுவார்ஃப் கேலக்சி அங்கே கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பல சாத்தியக்கூறுகள் விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அந்த தேடலில் ஒரு பகுதியாக இப்போ ஆண்ட்ரோமேடா அது பக்கத்தில் ஒரு சின்ன கேலக்சி ஒன்றும் வச்சிருக்கு. இதை நம்ம ஆண்ட்ரோமேடா 36 சொல்லுவோம். இன்னும் சுருக்கமா இதை நம்ம ஆண்ட் 36 சொல்லலாம். இது ஒரு அல்ட்ரா ஃபைன் டுவார்ஃப் கேலக்சி. இது வழக்கமா கேலக்சி மாதிரி பிரகாசமா இருக்காது. அது மாறா வானத்துடைய அந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது ஒளியோட இது கலந்து ரொம்ப மங்கலான வெளிச்சமா இருக்கு. பல ஆண்டுகளா அது நம்மளுடைய கவனத்துக்கு வராம இருந்திருக்கு. அதை கண்டுபிடிக்க சாதாரணமான நம்ம டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா அது போதாது. ரொம்ப ஆழமான ஸ்கை சர்வே டேட்டாஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால மேற்கொள்ளப்பட்ட ரொம்ப துல்லியமான ஆய்வுகள் அண்ட் அதோடைய அந்த பகுதிகள் பல நட்சத்திரங்கள்னால அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேலக்சி அப்படிங்கிறத நமக்கு தெரிய வந்திருக்கு. பட் அது டுவார்ஃப் கேலக்சி தான். இந்த கண்டுபிடிப்புடைய ரொம்ப முக்கியமான அம்சம் அதோடைய அளவு மட்டும் கிடையாது, அதோடைய இயல்பு. இப்போ இருக்கக்கூடிய ஆய்வுகளின்படி ஆண்ட் 36 உடைய அடையாளம் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அதனால பெரும்பான்மையான நட்சத்திரங்கள் ரொம்ப பழமையானது. புதிய நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய செயல்பாடுகள் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீக்கப்பட்டிருக்கலாம். அது வானியலாளர்கள் அது ரொம்ப ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இதனால இந்த கேலக்சி இப்போ நம்ம பார்க்கறது மாதிரியே ஆரம்ப காலத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கு. ரொம்ப மாறவே இல்லை. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த கேலக்சியுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஹெவி எலமெண்ட், அதாவது மெட்டல்ஸ், நம்ம ஹைட்ரஜன், ஹீலியத்தை தவிர மிச்ச தனிமங்களை நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பிரபஞ்சம் உருவான உடனே ஹைட்ரஜனும் ஹீலியமும் மட்டும்தான் இருந்திருக்கு ரொம்ப அதிகமாக. கார்பன், ஆக்சிஜன், இரும்பு மாதிரியான கனமான தனிமங்கள் எல்லாமே நட்சத்திரங்கள் உருவானதுக்கு அப்புறம் அதுக்கு உள்ளே இருந்து சூப்பர்னோவா வெடிப்புகள் மூலியமாக இந்த விண்வெளி முழுக்க பரவி இருக்கு. அதனால ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய ஹெவி எலமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப பழமையான நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம
எடுத்துக்கலாம். அதாவது ANT 36 அப்படிங்கிறது சமீபத்தில் உருவான சின்ன கேலக்சி இல்லை. இது மாறா பிரபஞ்ச ஆரம்ப காலத்தில் இருக்க போது அப்போ உருவாகின ஒரு கேலக்சி. அது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவே பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். இதனால தான் இது மாதிரியான அல்ட்ரா ஃபைண்ட் டிராஃப்ட் கேலக்சிகளை விஞ்ஞானிகள் ஒரு காஸ்மிக் ஃபால்ஸ், அதாவது விண்வெளியுடைய மிக அரிதான பழமையான ஒரு சுவடுகள்னு நம்புறாங்க. அது நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை மட்டும் கிடையாது, சுமார் 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த யூனிவர்ஸையும் அதோடைய சூழலையும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு பாடமா இருக்கும். ஆனா இந்த கண்டுபிடிப்புடைய உண்மையான முக்கியத்துவம் அதோடைய வயதிலேயோ அதோடைய மங்கலான தோற்றத்திலேயோ இல்லை. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சயின்டிஃபிக் கொஸ்டின், அந்த கேள்விதான் டார்க் மேட்டர். ஒரு கேலக்சியுடைய மேஸை நம்ம கால்குலேட் பண்றோம்னா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், வாயுக்கள், தூசி பொருட்கள், இதோடைய மொத்த நிறை மட்டும் நமக்கு போதாது. ஆனா பல கேலக்சியில் அப்படி இல்லை. அதோடைய கிராவிட்டி விசையை நம்ம விளக்கணும்னா நம்ம நேரடியாக பார்க்க முடியாத கூடுதல் நிறைய நம்ம ஒன்று சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதுதான் டார்க் மேட்டர். இப்போ வரையிலுமே அதை யாராலும் நேரடியாக பார்த்ததில்லை. அதை ஒளியாவோ நம்ம இது வரைக்கும் பதிவு செய்யவும் முடியாது. ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு விசையை மட்டுமே நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அல்ட்ரா ஃபைன் டிராஃப்ட் கேலக்சியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. காரணம், இதில் காணப்படக்கூடிய ஒளி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதோடைய தங்களுடைய வடிவத்தை இத்தனை பில்லியன் ஆண்டுகளாக தக்க வச்சிருக்குன்றது மிகப்பெரிய ஆச்சரியம். அது ஒரு பெரிய டார்க் மேட்டர் ஹேலோக்குள்ள சூழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இது நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பார்க்குற சில நட்சத்திரங்கள் இந்த கேலக்சியில மட்டுமே இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நிறையாவே கூட இருக்கலாம். இதனால தான் இவ்வளோ மங்கலான கேலக்சிகளை கண்டுபிடிக்கிறது வெறும் புதிய ஒரு சின்ன பொருளை கண்டுபிடிக்கிறது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு புதிய அல்ட்ரா ஃபைன் டிராஃப்ட் கேலக்சிகளையும் டார்க் மேட்டர் எப்படி இந்த யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கான ஒரு புதிய ஆய்வகம் மாறி இருக்கு. அதோடைய நட்சத்திரங்கள் எப்படி நகருது, அதோடைய வேகம் என்ன, அது எந்த பாதையில் ஆண்ட்ரோமேடாவை சுத்துது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம கணக்கு பண்ணோம்னா அந்த கேலக்சியுடைய மொத்த நிறைய நம்மளால் மதிப்பிட முடியும். அந்த மதிப்பீடு கண்களுக்கு தெரியாத இந்த டார்க் மேட்டருடைய மதிப்பையும் அதோடைய ப்ரெசன்ஸையும் நமக்கு சொல்லக்கூடிய ஆதாரமாக இருக்கலாம். இந்த கண்டுபிடிப்பு இன்னொரு முக்கியமான ஒரு காஸ்மாலஜிக்கல் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மிஸ்ஸிங் சேட்டலைட் ப்ராப்ளம்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய லாம்டா கோல்ட் டார்க் மேட்டர்னு சொல்லக்கூடிய லாம்டா CDM மில்கி வே கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சி மாதிரியான மிகப்பெரிய கேலக்சியை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன டார்க் மேட்டர் ஹாலோ இருக்கிறதுக்கான பல சாத்தியக்கூறுகளை கணிக்கும். இந்த ஹாலோவில் இருக்கக்கூடிய பல விஷயமான டிராஃப்ட் கேலக்சிகளும் உருவாக இருக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட வானியல் ஆய்வுகளில் நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியான ஒரு சேட்டலைட் கேலக்சிகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால் மாடல்ஸ் தப்பா அல்லது கேலக்சிகளை நம்ம இன்னும் புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்ற ரொம்ப டீப்பான ஸ்கை சர்வேயில் இந்த கேள்விகள் அதுக்கான பதிலை மெதுவாக வெளிக்கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணுது. இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு படாத அளவுக்கு மங்கலாக இருந்த அல்ட்ரா ஃபைன் டிராஃப்ட் கேலக்சிஸில் ஒன்று இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது நம்ம ஆண்ட்ரோமேடா 36 நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த பட்டியலில் இதை நம்ம சேர்த்துருக்கோம். இது ஒரு புதிய உறுப்பினராக நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால் பிரச்சனை முழுமையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பிரபஞ்சத்தில் உண்மையிலேயே பல சிறிய கேலக்சிஸ் மறைஞ்சதாக இருக்குன்ற ஒரு கருத்து இன்னும் மேலும் வலுவாக இருக்குது. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ஒரு கேலக்சியை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அதில் ஒரு சின்ன வெளிச்சம் மட்டுமே நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. விஞ்ஞானிகள் முதல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் நட்சத்திரங்களில் அதனுடைய அடர்த்திகளை பார்ப்பாங்க. மற்ற பகுதிகளை விட அந்த சின்ன பகுதிகள் ஒரே வயதுடைய ஒரே வகையை சேர்ந்த நட்சத்திரங்கள் சற்று அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு தனி கேலக்சி அப்படின்றத அவங்க அடையாளப்படுத்துவாங்க. அதை தொடர்ந்து அதனுடைய நிறம், பிரகாசம், வேகம், வேதியியல் அமைப்பு மாதிரியான பல விஷயங்களை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துவாங்க. இந்த யூனிவர்ஸுடைய ஆரம்ப காலத்தில் உருவான எல்லா சின்ன சின்ன கேலக்சிகளுமே இப்போ வரைக்குமே உயிர் பழச்சி இருக்கிறது கண்டிப்பா இல்லை. பல டிராஃப்ட் கேலக்சி காலப்போக்கில் பெரிய கேலக்சியோட ஈர்ப்பு விசையினால சிதறி போயிருக்கு. சில அதோடைய நட்சத்திரங்கள் முழுமையாக இழந்துருச்சு. இன்னும் சில பெரிய கேலக்சிகளோட சேர்ந்து ஒரு பகுதியாக மாறிடுச்சு. ஆனால் சில கேலக்சிஸ் மட்டுமே, சில டுவார்ஃப் கேலக்சிஸ் மட்டுமே நீண்ட காலத்துக்கு பரிணாமத்தை கடந்து இப்போ வரைக்குமே அது உயிரோட இருக்கு. அதில் ஒன்று ஆண்ட்ரோமேடா 36. இந்த கேலக்சியில் புதிய நட்சத்திரங்கள் உருவாகம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆரம்ப கால பிரபஞ்சத்தில் முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் உருவாகி அதோடைய கதிர்வீச்சு சுற்றி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயுவை அயனியாக்கக்கூடிய அந்த காலம், இது நம்ம எபாக் ரீஅயனைசேஷன் சொல்லுவோம். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி மிகச்சிறிய கேலக்சிஸ்ல இருந்து வாயு வெப்பமடைஞ்சு வெளியேறியிருக்கலாம். புதிய நட்சத்திரங்கள் உருவாக தேவையான மூலப்பொருட்கள் இல்லாதனால
அந்த கேலக்ஸி மெதுவாக வளர்ச்சி அடையாமல் ஆண்ட்ரோமேடா 36 மாதிரியான ஒரு அல்ட்ரா ஃபைன் ட்வார்ஃப் கேலக்ஸியாக மாறி இருக்கலாம். இதனால் இந்த கேலக்ஸியை பற்றின எதிர்காலத்தில் பல ஆய்வுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய வேகத்தையும் வேதியியல் அமைப்பையும் வயதையும் தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ண முடிஞ்சால் அந்த கேலக்ஸி உருவாக்கக்கூடிய வரலாறு நம்ம மறுபடியும் கட்டமைக்க முடியும். குறிப்பாக அதோடைய வெலாசிட்டி டிஸ்பிரேஷனை அளவிடுதன் மூலியமா அதில் இருக்கக்கூடிய டார்க் மேட்டருடைய அளவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப துல்லியமாகவே நம்மளால் மதிப்பிட முடியும். ஸோ அப்கமிங் இயர்ஸில் புதிய தலைமுறை விண்வெளி ஆய்வுகள் இந்த தேடலை இன்னும் வேகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இன்னும் ஆழமான நம்ம டீப் ஸ்கை சர்வே நம்ம எடுக்கும்போது புதிய கணிப்புகள், புதிய கண்காணிப்பு திட்டங்கள் நமக்கு கை கொடுக்கலாம். இப்போ நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மங்கலான ட்வார்ஃப் கேலக்சிஸ் வெளிக்கொண்டு வரப்படலாம். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் ஆண்ட்ரோமேடா அண்ட் மில்கி மாதிரியான மிகப்பெரிய கேலக்சி எப்படி உருவாயிருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய டார்க் மேட்டர் எப்படி எல்லா இடத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, பிரபஞ்சத்தில் ஃபர்ஸ்ட் கேலக்ஸி எப்படி தோன்றி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நம்ம ஒருவேளை உருவாக்கலாம். அதனால் ஆண்ட்ரோமேடா 36 உடைய கண்டுபிடிப்பு ஒரு சின்ன கேலக்ஸி பற்றின ஒரு செய்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறாம இது ரொம்ப மங்கலான ஒரு பொருளை பற்றி பல ஆண்டுகளாக நம்ம கண்ணுக்கு தெரியாத பல சான்றுகளாக நம்ம எடுத்துருக்கோம்னு எடுத்துக்கலாம். அந்த சான்று இந்த யூனிவர்ஸுடைய நம்ம பார்க்கக்கூடிய ஒளியை காட்டிலும் நம்ம இன்னும் பார்க்க முடியாத பொருட்கள் அதிகமாக இருக்குன்றதை நமக்கு சுட்டி காட்டுது. யூனிவர்ஸில் மிகப்பெரிய உண்மைகள் பல இருக்கு. எப்பவுமே மிகப்பெரிய பொருட்கள் மட்டுமே நம்ம மறைஞ்சிருக்கிறது இல்லை. சில நேரங்களில் வெறும் சில டஜன் பழமையான நட்சத்திரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒளியே இல்லாத ஒரு சின்ன கேலக்சி 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பிரபஞ்சத்துடைய பல வரலாறு அது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல கேலக்சிஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல வீடியோஸ் கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விண்வெளி பயணத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். பாய்.